அன்னைக்கு ஒரு நாள், அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சின்னு 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா, கேளுப்பா, இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் காலை தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நாம நடந்தது அதுதான். சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அவர் பேர் என்னப்பா, அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதாக்கு ஜேன்னு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமல் நடக்குது. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது. போதும் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.